Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு பேசிக் இங்கிலீஷ் கிராமரோட டே 2 வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டே 1 வீடியோ வந்து பார்த்தாச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நவுன் அதோட டைப்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி டே 2 வீடியோவில் வேர்ப்னா என்ன அதனோட டைப்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வினைச்சொல். ஓகேங்களா. ஸோ வேர்ப் அப்படின்னா என்னென்னா எ வேர்ப் இஸ் எ வேர்ட் விச் ஷோஸ் த ஆக்ஷன் ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஓகேங்களா. ஸோ ஒரு வேர்ப் வந்து இல்லாமல் அந்த சென்டென்ஸே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்காது. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு வேர்ப் சென்டென்ஸில் வேர்ப்ன்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா ஆம், இஸ், வாஸ், ரீட், லுக், ப்ளே, ஹேவ், ட்ரிங்க். ஸோ இது போல் சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ வேர்ப்ஸ் இருக்குது. நிறைய டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் எந்த மாதிரியெல்லாம் வரும் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 10 டைப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆக்ஷன் வேர்ப், ஸ்டேட் வேர்ப், ஆக்ஸிலரி வேர்ப் ஆர் ஹெல்பிங் வேர்ப், மாடல் வேர்ப், ட்ரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப், ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப், பிரேசல் வேர்ப் அண்ட் லிங்கிங் வேர்ப். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸ்லையுமே ஒவ்வொரு டைப்பான வேர்ப்ஸ் வந்து இருக்குது. அவ்வளோ இம்பார்ட்டண்ட் வேர்ப்ன்றது ஒரு சென்டென்ஸில். ஸோ இது ஒவ்வொன்றும் செப்ரேட்டாக என்ன அதோட எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வேர்ப். ஸோ ஆக்ஷன் வேர்ப் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் டிஸ்கிரைப்ஸ் அன் ஆக்ஷன் ஆர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு வேர்ப் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ ஆர் ஆக்ஷனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுதோ அந்த வேர்ப் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வேர்ப். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். ரன், வாக், ரீட், ஃபைட், ஸ்லீப். ஸோ இது போல் சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஸோ நடக்கிறது, ஓடுறது, தூங்கிறது, ஃபைட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாமே எப்படி என்ன சொல்லுது ஆக்ஷன் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை சொல்லுது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வேர்ப். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்டேட் வேர்ப். இட் எக்ஸ்ப்ரெஸ் எ ஸ்டேட் ஆர் கண்டிஷன் ரேதர் தென் அன் ஆக்ஷன். ஓகேங்களா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா லவ், ஸ்மெல், அண்டர்ஸ்டாண்ட், ஓன், ஹாவ், லைக், பிலீவ், லுக். இது போல் சொல்லிகிட்டே போகலாம். ஓகேங்களா. ஃபர்கட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட் வேர்ப்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்ஸிலரி வேர்ப் ஆர் ஹெல்பிங் வேர்ப். ஸோ ஆக்ஸிலரி வேர்ப் ஆர் ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு சேஞ்ச் த வேர்ப்ஸ் டென்ஸ், மூட் ஆர் வாய்ஸ். பொதுவாக இந்த ஆக்ஸிலரி வேர்ப் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபார்ம்ஸில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம். இந்த 3 ஃபார்மில் வந்து இந்த ஆக்ஸிலரி வேர்ப் இருக்கும். ஸோ பி ஃபார்ம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். டூ ஃபார்ம் டூ, டஸ், டிட். ஹேவ் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஹேஸ், ஹாவ், ஹேட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மாடல் வேர்ப். தீஸ் வேர்ப்ஸ் தட் ஆர் யூஸ்டு டு டினோட் த பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி, கேப்பபிலிட்டி ஆஃப் சம்திங் ஹேப்பனிங். ஓகேங்களா. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். கேன், குட், மே, மைட், மஸ்ட், வில், வுட், ஷால், ஷுட், ஹாட் டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வேர்ப்ஸ் ஒரு சென்டென்ஸில் வந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா மாடல் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ பிரேசல் வேர்ப். பிரேசல் வேர்ப் அப்படின்னா பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் எ வேர்ட். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். கெட் இன், புட் ஆன், டேக் ஆஃப், பிக் அப், லுக் அப், கேரி ஆன். இது போல் சொல்லிகிட்டே போகலாம். டேக் கேர். ஸோ நிறைய வேர்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிரேசல் வேர்ப்ஸ். ஸோ இதுக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா செப்ரேட்டாகவே நான் வந்து போட்டிருக்கேன். முடிஞ்சால் பாருங்கள். ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் வேர்ப். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லிங்கிங் வேர்ப். ஓகேங்களா. இட் கனெக்ட்ஸ் த சப்ஜெக்ட் டு த ஆப்ஜெக்ட் and adjective and even a prepositional phrase. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு கனெக்டிங் வேர்பாக இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ், ஹாம், வேர், சீம்ஸ், பிகம். ஸோ இதெல்லாம் லிங்கிங் வேர்ப்ஸ்ன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா இதுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா தே ஹாவ் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. ஸோ இந்த வேர்ப் வந்து ஆப்ஜெக்டோட கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஒரு சென்டென்ஸில் இருக்கிற அந்த வேர்பு ஆப்ஜெக்டோட ரிலேட்டடாக கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற வேர்ப் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சிட்டிவ் வேர்ப். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ பாட் எ புக். ஓகேங்களா. ஸோ இங்கே பாட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வேர்பு. ஹீ பாட் என்ன வாங்கினா அப்படின்றப்போ புக்.
ஈ பாட் எ புக். அந்த புக்குன்றது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ அந்த வேர்ப் வந்து அந்த ஆப்ஜெக்ட் புக்கோட ரிலேட்டடாக இருக்கிறதுனால, புக் வாங்கினா அப்படின்றது ரிலேட்டடாக இருக்கிறதுனால இந்த வேர்பை வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷி மேட் ஏ கேக். ஓகேங்களா? ஸோ இங்கே கேக் அப்படின்றது ஆப்ஜெக்ட், மேடுன்றது வேர்ப். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட இந்த வேர்ப் ரிலேட்டடாக இருக்கிறதால இந்த வேர்பும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ முக்கியமாக பார்க்கணுன்னா ஆப்ஜெக்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இது வந்து ட்ரான்சிட்டிவ் வேர்புக்கு. ஸோ தே ஹாவ் நோ ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ட்ரான்சிட்டிவ் வேர்பில் தே ஹாவ் ஆப்ஜெக்ட், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பில் தே ஹாவ் நோ ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இல்லாமல் இருக்கும் அந்த வேர்பு. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஈ பிளேஸ். ஸோ பிளேஸ்ன்றது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேர்பு, இங்கே ஆப்ஜெக்டே கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷீ இஸ் ரீடிங். அவள் படிக்கிறா, அவ்வளோதான். ஷீ இஸ் ரீடிங். ஸோ இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை, ஜஸ்ட் வேர்ப் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற வேர்ப் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ரெகுலர் வேர்ப். எ ரெகுலர் வேர்ப் ஃபார்ம் இட்ஸ் பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பை ஆடிங் டி ஆர் டிடி. சம்டைம்ஸ் வந்து வை வர இடத்துல ஐஇடி அப்படி கூட நம்ம சேர்ப்போம். நிறைய ரெகுலர் வேர்ப்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ஹெல்ப்டு, ஹெல்ப்டு, மூட், மூடு. இது போல் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெகுலர் வேர்ப்ஸ் வந்து டி சேர்க்குற மாதிரி, இடி சேர்க்குற மாதிரி ஒரு சில இடத்துல. இப்போ க்ரை அப்படின்னு வந்ததுன்னா ஒய் எடுத்துகிட்டு க்ரைடு அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துல வரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் வேர்ப். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் வேர்ப். ஓகேங்களா? ஸோ இர்ரெகுலர் வேர்ப் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் என் வித் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். ஓகேங்களா? இது வந்து டிஇடியில் முடியாது ரெகுலர் வேர்ப் மாதிரி. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லா மூணுமே. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், கோ, வெண்ட், கான், ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன், குட், பேட், வர்ஸ்ட். இந்த மாதிரிலாம் நிறைய வேர்ட்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸு. ஸோ கண்டிப்பாக இந்த டே 2 வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே 3 வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா யூ கேன் வின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.